யாரெல்லாம் ஆட்டாங்கல்ல மாவாட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறத விட, யாரெல்லாம் ஆட்டாங்கல்ல பார்த்துருக்கீங்கன்னு தான் இந்த காலத்தில கேட்கணுங்க. நம்ம வீட்ல இருந்த பெரியவங்க காலத்தோடயே முடிஞ்சுங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஆட்டாங்கல்ல தான் மாவாட்டுவாங்க. சட்னி, அம்மிக்கல்ல வந்து துவையல் அரைப்பாங்க. இந்த மாரி தான் இருந்தது. இப்ப யாருமே ஆட்டாங்கல்ல கண்டுக்கிறது கூட இல்லைங்க. அது எல்லாம் நம்ம வீட்ல இருக்கும். எப்பயாவது வந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணும்போது, அத கழுவுவோம், பூ வைப்போம், பொட்டு வைப்போம் அவ்வளோதான். அதோட சரி. எங்க வீட்லயும் ஒரு ஆட்டாங்கல் இருக்குங்க. இனிமேல் ஆட்டாங்கல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால வந்து அத ஃபுல்லா கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். 2, 3 தடவ பச்சை தண்ணி போட்டு தேங்காய் நார் வச்சு நீட்டா கழுவி எடுத்துட்டு, அரிசி நல்லா ஊற வச்சு அத போட்டு ஆட்டுனோம்னா பார்த்தீங்கன்னா, எல்லா அழுக்கும் நீட்டா வந்துரும். அந்த சைடுல இருக்கிற ஓரங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டிசைனு, குழிக்குள்ளலாம் ஒரு சின்ன கல்லு வச்சு நம்ம இந்த கொரகொரப்பா இருக்கிற அரிசி வச்சு தேய்ச்சு எடுத்தோம்னா எல்லா அழுக்கும் வந்துருங்க. 2, 3 தடவ வெறும் அரிசி ஊற வச்சு இதே மாரி ஆட்டி எடுக்கும்போது, கல்லு இன்னுமே சுத்தமாயிருங்க. எப்பவும் போல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டாங்கல்ல பார்க்குறீங்கன்னா, வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. நீங்க இப்ப வரைக்கும் ஆட்டாங்கல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.